ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்கிலிருந்து இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணெயில் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் மட்டுமே வதக்குனா போதுங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு அது தனியாக வதக்குறதுக்கு எண்ணெய் தேவைப்படும்னு கவலைப்படாதீங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக ருசியாக செமையாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 4 பாகமாக பிரிச்சிருக்கேன். அதை ஏன் பிரித்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற புழு அது மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. நல்ல கத்திரிக்காயை மட்டும் எடுத்து ஒரு பேனில் நான் சுட வச்சு லைட்டாக வதக்கிக்கிறேன். நான் எண்ணெயே ஊற்றலைங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காயை கழுவிட்டு எண்ணெயில் போட்டால் அப்படியே தெறிக்குங்க. அதனால் லைட்டாக நான் வெறும் கடாயிலேயே கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டு அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதாங்க எண்ணெய். லாஸ்ட்டில் எப்படி தல 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 தலன்னு எண்ணெய் வந்து மேலே நிற்கிதுன்னு பாருங்கங்க. இதுக்கு கத்திரிக்காய்க்காண்டி கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இது மாதிரி பொறுமையான தீயில மிதமாக வதக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே லைட்டாக வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் குடிக்காமல் எப்படி அப்படியே எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்ணெயில் தாங்க நான் தாளிக்க போகிறேன். 3/4 பாதம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து அதே எண்ணெயில் அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக புளிக்குழம்புக்கு வெந்தயம் தேவைப்படுங்க. வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வர விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 3வதாக தான் சீரகம் சேர்க்கணும். இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மல்லித்தூள் எல்லாமே கலந்து அந்த தூளும் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நான் வந்து 4 பேர்த்துக்கு 2 வேளை வச்சு சாப்பிட்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கேன். அது லைட்டாக வதங்கி வந்த உடனே வெள்ளைப்பூடு போட்டுருங்க. வெள்ளைப்பூடு போடணுனாலும் போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. இது கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லைங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் கிடைக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து எப்பயுமே மிளகாத்தூளும் புளியும் ரொம்ப மீடியமாக கரெக்டான அளவில் சேர்ப்பேங்க. உங்களுக்கு காரம் தேவையோ இல்லை புளி டேஸ்ட்டு தேவைனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தாங்க போட்டிருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இது வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கினா தான் டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போயே 3/4 பாகம் வெங்காயம் வெந்திருக்கும். இது மாதிரி வெந்து வந்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயை போட்டுருங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா கிண்டணும் அது மாதிரி அவசியம் இல்லைங்க. நீங்கள் பொறுமையாக மிதமான தீயில இதே மாதிரி போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக ரொம்ப கிளறினா கூட கத்திரிக்காய் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு வரையும் அந்த கத்திரிக்காய் அப்படியே முட்டை மாணிக்கு முழுசாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டு அது மேலே நான் குழம்பு ஊற்றுறேன் பார்த்தீங்களா, ஏன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே எல்லாம் குழம்பு இறங்கணும் இல்லையா, அதனால தாங்க. இதை ஒரு 4 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது மாதிரி இந்த கத்திரிக்காய் போட்டோம்னா இப்போயும் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துடும். அடுத்து நான் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் புளி எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ தாங்க நம்ம தண்ணி கூட்டுறதோ குறைக்கிறதோ உங்கள் வீட்டுக்கு தகுந்தாப்பில் திக்காக சாப்பிடுவீங்கன்னா நான் சொன்ன அளவு போதுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 4 பேர்த்துக்கு 2 வேளைக்கு வருங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட வருங்க.
அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு அந்த புளி ஊற்றிருக்கோம்ல லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ சால்ட் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு காரத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது மாதிரி நல்லா கொதி வந்துடுங்க. தல 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 தலன்னு நல்லா கொதி வந்த உடனே லாஸ்ட் ட்விஸ்ட்டுங்க. கண்டிப்பாக மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்கிப் பண்ணனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியில் கருவேப்பிலையை தூவி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பார்த்தீங்களா, நம்ம வெறும் 4 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினோம். ஆனால் எவ்வளோ நிறையா எண்ணெய் ஊற்றி செஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நன்றி.